ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது கௌசிக் கண்டென்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காரக் ஸ்ட்ரீட்டில் நம்ம R86 இருக்குது பார்த்தீங்களா, அது மினிமம் மேக்ஸிமம் அப்கிரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்கிரேட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மக்களே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் பாடி கிட்லாம் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் எந்த பாடி கிட் வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் சொல்கிற அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த டியூனிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ மாதிரி எவ்வளோ நாளையும் நான் இது பண்ண முடியும் முடியும். ஓரளவுக்கு தான் நான் பெரிய பயலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பெரிய ஆள் மாதிரியே. இன்னும் பயல் நிறைய வேலை பாக்கி இருக்குது. மக்களே சவுண்டை கிட்ட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். நான் வந்து காரை வாங்கி வச்சு நான் அவருக்கு நான் ட்ரைவ் பண்ணல. உங்களுக்கே தெரியும், 113 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கேன். பெருசாக ஓட்டணும் நமக்கு வந்து நான் இந்த ஸ்போர்ட்ஸ் தடுப்பு போட்டாலே போதும் போல. கிளாஸ் 3க்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் தடுப்பு 59,000 ரூபா. அடுத்த ஹெட்லைட்டு பின்னாடி லைட்டுக்கு ரியர் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6,000 ரூபா. 59 + 6 64,000 ரூபா. அதோட வர உள்ளூரில் ஒன்று போடுவாங்களே அந்த கம்பி ஒன்று, அது ஒன்று 75,000 ரூபா சம்திங் வரும். அதோட இந்த என்ன அது உள்ளுக்குள்ள ஸ்டேரிங் 8,000 ரூபா. ஓகேவா, நிறையா காசு செலவாகும். தொழிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட்டாக ஒரு 88,000 ரூபா வரும் மக்களே. 88,000 ரூபாய்க்கு எங்கே போகணும்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ட்ரிப்ட்டு சூப்பராக அடிக்கிறோம். உங்களுக்கு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க போயிடலாம் மக்களே. லுக் சூப்பராக இருக்கும் மக்களே. அதுதான் வந்து எடுத்ததுக்கான காரணம் ட்ரிப்ட்டு மட்டும் கிடையாது, லுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நான் பாடி கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் எக்ஸ்ன்னு சொல்லி ட்ரைவ் மாஸ்டராக இல்லை, நான் ட்ரைவ் மாஸ்டருங்கிற ஒரு பாடி கிட் படிச்சிருக்கேன். சரி, ரிம்மு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வந்து வச்சுருக்கேன் மக்கள் ரிம்மு. அந்த ட்ரைவ் மாஸ்டர் பாடி கிட் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இதுக்கு வச்சுருக்கேன். வேறு மக்களே மணி முக்கியம். மணி 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 எனக்கு தேவை மணி. இல்லை கொடுத்த கரையை கொடுக்குறேன் மக்களே. வேணுங்க 3000 ரூபாய்க்கு நம்ம 4 கிலோமீட்டர் போகணுமா? தண்ணி வெளி நேராக போனாலே நம்ம கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அந்த கடை நான் வந்து போகிறது கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா தூரமாக ஸ்ட்ரிக்டாக அப்படி போய்கிட்டே இருப்போம். ஓகே, கரெக்டாக இந்த வழியில் போதும். நான் நேராக போனாலும் இந்த வழி கிடச்சிடுவோம். போயிட்டு நான் பழக்கிட மாட்டேன். வெளியில் போகுது நீர் ஸ்பீடு வழியாக வந்துட்டு அந்த வழியாக பூந்து இப்படி இந்த சாப்பிட்ல வந்து இல்லை மக்களே. போகிற வழியாக ஏதாச்சும் ஒரு கட்டு எடுக்கணும். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் யோசிக்காமல் அதெல்லாம் போய் யோசிக்க மாட்டேன். யாராக போயிடும் மேலே நான் போகல. மனசு கேட்கல, இருந்தாலும் தான் ஆகணும். ஸோ 10,000% வராடே. லைக் இன்னொரு பீஸ் இருக்கே. ஒரு வழியில் முடிச்சிருக்கேன். இல்லை, நம்ம வழி எப்பவும் தனி வழி. உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் போகணும். கட்டாங்களா? இதுதான் நான் சொன்னேன், நேராக போகணும் நேராக போகணும். பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் வெயிட் அதிகம் வந்துருக்கு. வெயிட் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து வைடு பாடி கிட் போட சொல்லுவேன்.
மோடாக இருக்கும். எப்படின்னு தெரியல, பார்த்து ஸ்பீட் வழியாக போகலான்னு ரொம்ப ஆசையாக உள்ள வண்டி மேலே தான் இருக்குது இந்த வண்டி. நீட் ஃபார் ஸ்பீட் படம் இருக்குங்களா, இந்த படத்தில் ஒரு இடம் இருக்கும்ல கடைசி நேரத்தில் அந்த லேம்பகனி அகிரா வந்து லேம்பகனி பீட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, லேம்பகனும் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும். கரெக்டாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கொடுத்து வச்சுருக்கீங்க. காட்டுறேன், டெலிவரி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. நான் மற்ற காரோட இந்த கார் நல்லா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இது லட்சுமி தேடி வருது. இந்த ஹெட்லைட்டு மாட்ட போகிற மக்களே, இது ரியல் லைட்டு. ஹெட்லைட்டில் நான் மாற்றுற ஐடியாவே இல்லை. ஹெட்லைட்டு பார்க்க சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆனால் ஹெட்லைட்டை மாற்றுற ஐடியாவில் இல்லை. இப்போ ரியல் லைட்டை மாற்றணும். ஹெட்லைட் எப்படி இருக்குதா, நான் இப்போ மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், கோடு புளியாக வரும். சூப்பராக இருக்கும் பார்க்க. லைக் வைஸ் அது பிக்சல்னா அப்படி சதுரமாக ஒரு 2-3 கலர்லாம் சேர்ந்து ஒரு பிக்சர் உருவாக்கும்ல, அதான் பிக்சல். இந்த கியூபில் கூட பார்த்துருப்பீங்களா? அதான் சொன்னேன். இட்ஸ் லுக் லைக் ஏ பிக்சல். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் சின்ன கோளாறு கேம் வெளியே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணான்னு பார்க்கும்போது சரி வேஸ்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். நான் அப்படியெல்லாம் வந்திருக்கணும். நான் வந்து ரூட்டு மாற்றி நான் வந்திருக்கேன். சிட்டி அங்கே வெளியே வந்து இல்லை, நான் போஸ்ட்லாம் போட்டிருந்தேன், பார்த்தீங்களான்னு தெரியல. போஸ்ட்டு போட்டிருந்தேன் மக்களே. போஸ்ட்டு அப்புறம் ட்வின் கார்னு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன். அப்புறமா இது பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் த கலெக்ஷன் சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுருப்பேன். அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காரை நிப்படிச்சிருப்பேன். வேறு கார்லாம் கிடையாது, இந்த காரில் நமக்குள்ளே. இப்போ நான் ஒரு காரை ஓட்டிகிட்டு இருந்தேன்ல, அந்த காரை. இந்த கார் அப்படி என்ன தான் இருக்குன்னு என்ன வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சலரேஷன் அதுக்குன்னு நினைக்கிறேன். நிசானோட ஸ்கைலைன் 33 ஆறுன்னு நினைக்கிறேன். நான் விஷயம் சரியாக தெரியல. எல்லாம் வாங்கணும். ஆனால் இதுவே இல்லை. ஆனால் அந்த கேமில் அந்த பாஸு அப்புறம் அந்த இதுக்கெலாம் வருவாங்கள்ல, அதாவது லீக் ரேசஸ், அந்த ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பில்ட் என்னதான் பில்டு பண்ணுறாங்கன்னு தெரியல மக்களே. சூப்பராக பில்டு முடிச்சிருப்பாங்க. பிரச்சனை வரும். அதுவும் நம்ம ஒரு நாள் ஒரு மொக்க கார்லேருந்து பெரிய காரை பில்டு பண்ணுறோம். கிராஃபிக்ஸ் லோவில் வைக்கணும் மக்களே. 2 நம்ம ஒரு வைப்போம். ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஸ்மூத்தாக வருது. அப்போதான் எந்த விதமான தடைகள் இல்லாமல் இருக்குது. எல்லாமே லைட்டாக குளர் ஆகிட்டு இருந்துச்சா பார்த்துருங்க நீங்களே. நம்ம டைம் தான் உங்களுக்கு சுத்தமாக வச்சுட்டு டைம் ஸ்மூத்தாக இருக்க பார்த்தீங்களா. இப்போ முன்னாடி விளாண்டுருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு புரியுது. அதுக்காக தான் வருது. நான் வச்சு அந்த 3ல் வைங்கன்னா 2ல் வைங்க. செஞ்சு ஹை கிராஃபிக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் மொபைல் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா லோ எண்ட் டிவைஸு இருந்தேன். லோ எண்ட் இல்லை வீடு மேலே லோ எண்டுக்கும் சப்போர்ட் ஆகும், ஹையருக்கும் சப்போர்ட் ஆகும் மாதிரி மொபைலு. ஃபஸ்ட்டு இந்த கேமை விளாடணும்னு நினச்சேன். பிசி விளாட்ற மாதிரி இருக்கு மொபைலே. அப்படி இந்த இது ஓசா ஹரிசங்கரோட ஃபீல் கிடைக்கிது. அந்த கிராஃபிக்ஸ் இங்கே தூக்கி கொடுத்து வச்சுருக்காங்க. கம்மியாக மொபைல் கேம்
மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த கார் ஓட்டும்போது சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் மக்களே. என்னது சன்லைட் வரும்போது நம்ம ரோட்டில் சன்லைட்டில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மினுக்கும்ல ரோடு, சன்லைட்டில் பட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வைப்போம், ஃபுல்லாக 2லேயே வச்சுருவோம். 2 2 4 எப்படின்னு தெரியலையா. 2 2 2 அவ்வளோதான், 3 2ல் வச்சுட்டேன். இந்த கிராஃபிக்ஸே நமக்கு செட் ஆகாதான் நல்லா தான் இருக்குது. அப்படி கிராஃபிக்ஸ் லேண்ட் போது மாட்டிக்கிட்டே இருந்தாச்சு போல மூத்தாக விடுது. எல்லாத்தையும் 2 வச்சுருக்கேன், ஷேடோ மட்டும் ஹையில் வச்சுருக்கேன். ஏன்னா ஷேடோ எனக்கு ரொம்ப முக்கியம். ஷேடோ இல்லாட்டி எதுவுமே இல்லை. ஷேடோ இருந்தால் தான் ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையே, ஒரு ரியலாக ஒரு கார் ஓட்டுற ஃபீல்லே ஷேடோ நான் ஓட்டுறேன் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லையே. இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக டெலிவரி பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். முன்னாடிலாம் பண்ணிங்கன்னா 3 நிமிஷத்துலேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸ்கைலைன் அது 3 யாரும் சொல்லுவாங்க. 8வது நிமிஷம் அப்புறம் கார் ஓட்டிட்டு என்ன ஸ்கைலைன் ஜிடிஆர் தெரியலையே சரியா. நம்மளால கட்சின் யூஸ் பண்ணதுனால டைம் பார்த்திங்கன்னா கட்சின் யூஸ் பண்ணாதான் மக்களே ரொம்ப நேரம்லாம் இருக்கும். கம்மியான செகண்டே முடிச்சிட முடியும். கிளாஸ் 2 மக்களே, கிளாஸ் 2ல் ஸ்கைலைன் பக்கத்தில் இருக்கும். மக்களே எனக்கு ஸ்ட்ரீட் ஹண்டர்ஸை இந்த காரை வச்சே முடிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்பீடு வந்து நம்ம ஈவோ அளவுக்குலாம் கிடையாது. ஈவோட ரொம்ப இந்த கார் 33R இந்த காரை நான் டெலிவரி பண்ணேன். மக்களே 240 ஆக்சலரேஷனாக பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஈவோவில் இதெல்லாம் ஈவிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்சலரேஷன் ரொம்ப கம்மி, இதெல்லாம் ரொம்ப அதிக மக்களே. இன்னும் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 257 49 இந்த புதுசாக ஆட்டோக்கார மக்களே பாருங்களே. M34 இது BMW 31 நினைக்கிறேன். S31 ஆக்சலரேஷன் கம்மி. இல்லை ஏன்னா கிளாஸ் 3ல் இருக்கிற பாதிக்கு போய் ஆக்சலரேஷன் கம்மியாக தான் மக்களே இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக் ஏஜெலாம் முடிக்கிறது இந்த காரை வாங்கிடாதீங்க. இந்த காரை வாங்க DX7 இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் கொடுக்குற அந்த பாடிக்கிட்டலாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வாங்கிடுவாங்க மக்களே. 6RS இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் தாண்டி இந்த காரெலாம் வந்து வளைக்கிறதுக்குலாம் போடும்போது ஆயிரும். அங்கிறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். மொத்தம் $1,000,000 வாங்கலாம் மக்களே. ஆக்சலரேஷன் தான் கம்மியாக இருக்கும். மற்றபடி என்ன ஸ்பீட் சூப்பராக போகாப்புல. 180 இது வர வாங்க. இந்த சைக்கிள் காரில் ஒன்றா எப்படி இருக்கும் சவுண்டு கேட்கல, சவுண்டு கார் சவுண்டு வந்துட்டு சவுண்டு எதுலையும் கேட்கும் மக்களே. 35R மக்கள். இது 35 இருந்துச்சு, 35 இருந்துச்சு. இது போஷே இருக்காம மக்களே. போஷே ஆக்சலரேஷன் கிங்கு அது மாதிரி சொல்லிக்கிறேன். HX6 மக்களே சூப்பர் கார் மக்களே தான். ஏன் HX ஹோண்டாவோட SX நிற்கிறேன். 400 கோல்டா வேஸ்ட்டு மக்களே வாங்கிடுவாங்க. நீங்கள் வாங்கினதுக்கு போல் கிளாஸ் 4ல் 2 ஆச்சு வைப்பரை வாங்கிட்டு போய்கிட்டே இருந்துருக்கலாம் பாருங்க. இது இப்போ புதுசாக விட்ட காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் அதிகம், ஸ்பீடு கம்மி, ஆக்சலரேஷன் வரையாது. அதே சேம் தான். இது வந்து ஹார்ஸ் பவர் கம்மி, ஸ்பீடு அதிகம். இது ஹார்ஸ் பவர் அதிகம், இது வெயிட்டும் அதிகம். அதுதான் கிளாஸ் 5க்கு கொஞ்சம் இது பண்ணாலே போகும். ஆனால் அதுக்கு நம்ம நெட்டில் ஃபுல்லாக லவ் பண்ணால் தான் கிளாஸ் 5க்கே கொண்டு போக முடியும். ஸோ மக்களே
இந்த கார்லாம் வாங்கினா நல்லாவே ரெடி பண்ணுவாங்களே. சரி ஓகே, நம்ம எதுக்கு வந்தோம்? இது மறந்து ஓகே ஓகே இறக்கி விட்ட இடத்துல இறக்கி விட்டாங்க. நம்ம கையில் இப்போ 10,000 ரூபாய் இருக்குது. பட் இல்லை, ரெட் ட்ரெஸ் இப்போ கையில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸோடது. ஜூனியர்ஸோட ஒரு ட்ரெஸ் வந்து இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லாத பாஸ் ட்ரெஸ் நீங்கள் உள்ள பெரிய ட்ரெஸ் இருக்குது. கெஞ்சோ ஸ்பிரிண்ட்ஸோடது மட்டும் இது. கெஞ்சோ ஸ்பிரிண்ட்டோடது கெஞ்சோ ஸ்பிரிண்டோட தூக்கி இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கோல்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு கோல்டு கிடைக்க போகிற மக்களே. ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நல்லா உழைப்பு விட்டுருப்பேன். அண்டர் கிரவுண்டு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்ட் ஒரு பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கை கொடுத்து வச்சுருக்கேன். பாஸோட ட்ரக்கை முடிக்க முடியாமல் போச்சு மக்களே. வேறு பாஸ் வரும் வந்து சொல்ல சாவடிக்கிறானே. அண்டர் கிரவுண்டோட பாஸ் யான்னு இங்கே வர ஒருத்தர் பாருங்க தெரியுமா? இனிமே இந்திட்டு போகிறான். பூஸ்ட் கொடுத்து முன்னாடி போகணும். பொசிஷன் எக்யூப்ஸ் மக்களே. இந்த லான்ச்சரோட மிச்சிபிஷி எக்லிப்ஸ் எக்லிப்ஸ் மக்களே. டான்ஸரோட எந்த கார் வந்தாலும் அதுக்கு கண்ட்ரோல் சூப்பராகவே இருக்கும். ஆனால் டான்ஸர் எல்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்ப கம்மியாக வந்து கரெக்டாக கொடுத்தனா சூப்பராக இருக்கும். சுகம் அதுக்கு எனக்கு அழகாக போயிடுவேன். ரொம்ப நேரம் ஆகுது. டே லூசு பயலே, யாரா நீ? என்னை பிடிக்கிறவன் தான் அவன் தப்பினா அவன் அடிச்சுக்கிட்டான். இல்லை அங்கே ஒரு டேனிங் இருக்குது, அதை 2 மட்டும் எடுத்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பின்ட்ராஸ் அதை முடிக்க முடியாது. நான் பார்த்துக்கிறது ஏதோ தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் ஒருத்தன் ஓரத்தில் நம்ம டிக்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். விட்டுற மாட்டேன். நம்ம ஸ்டேட்டு கரெக்டான இடத்துல என்ன கூட பாடி வெயிட்டு ரொம்ப கம்மி. அதெல்லாம் போஸ்ட் அழுத்திடணும். BMW வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயிட் ரோடு அவன் விட்டுட்டா அவ்வளோதான். ஒன்றும் பிடிக்க முடியாது. நல்லா பவர் கொடுக்குறான் மக்களே. எப்படா இடி போடுறான் தாண்டா இடி எல்லா இடத்துல வந்து 200 தொட்டாச்சு. நான் அங்கேயே குத்திட்டான். அப்படியே நீ குத்திட்டான். பாருங்க மேப்பில் பாருங்க, அவன் லாஸ்ட்டில் இருக்கான். கேம் பற்றி இல்லை என்னை பிடிக்காம வந்தால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் இங்கேயே போய் குத்திட்டான். அவன் இங்கேயே குத்திட்டாங்க. 13,000 நம்ம கையில் இருக்கிற போது கிடைக்காது. என்ன அவசரம்? வடி வீடியோ போச்சு மக்களே. தோற்று போயிடணும். இந்த வாட்டரை பின்னாடி வந்துருந்தானா? நான் கூட பாஸ் வந்துட்டு நினச்சேன். எப்போ தான் வருவான்னு பார்ப்போம். இல்லைங்க பார்ப்போம், நீ பார்ப்பேன்டா. எப்போ தான் வருவான்னு பார்க்குறேன்டா. என்ன மக்களே டேய் வெளியே போடா. வந்துட்டானா நான் வரல போல விட்டுருங்க. ஆனால் இதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு
ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது அண்டர் கிரவுண்டில் ஒரு புது ரேஸ் வந்திருக்கோம் மக்களே. நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு முடிச்ச ரேஸ்னால் அது இந்த ரேஸ் மட்டும்தான். இப்போ அந்த அனுபவம் இருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண படிச்சுட்டு வருது தான் மக்களே. கருப்பாக்கலே பண்ண சாமிச்சு போயிட்டீங்க. தேவலாம அதிக குறுக்கால வச்சிருக்கீங்க. ஸோ சஸ்பென்ஸ் இல்லாத வண்டிக்கு இதான் பிரச்சனை. பாருங்களே, கருப்பு ஏற்றுற மாதிரி ஏன்னா ட்ராக்கினோட நான் பார்த்துடுறேன். நல்லா கரெக்டாக தேனிங் எடுத்தேன். நம்மளுக்கு ஒரு தொல்லை தப்பிச்சிடலாம் மக்களே. இருக்காம பார்க்கணும். நம்ம கரெக்டான இடத்துல கரெக்டான பிரேக்கை போட்டால் அது வேலை முடிச்சு. இல்லை ஒரு லேம்புக்கு 3 லேம்பு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 லேம்புக்கு முன்னாடி வைக்குவோம். அடுத்து ஒரு லேம்புக்கு பார்த்துக்கலாம். நீ ஏன் தேவலாம் முடிக்கிற? நான் பார்த்துக்கிற சாமி. நான் வந்து என் வேலை ஒன்று வந்துருக்கேன். இவன் வந்து என்னை அடிச்சு என்னையும் கொள்ள அரைக்கணும். ஆனால் அண்டர் கிரவுண்டே தான் மோசமான ட்ராக் மக்களே. பார்த்தே அவ்வளோ கடுப்பாக இன்னைக்கு சிட்டிக்குள்ள கிடக்குது. T10 ஒரு ட்ராக் கொடுத்து சொல்லுவாங்க பாருங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்டன் பன்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருவாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாம விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 2 லேம்பு முன்னாடி போடா. அடுத்த ஒரு லேம்பு அவனை பார்த்துக்கிறேன். டேஸ்ட்டு மக்களே, கோல்டு ஒன்றும் தேவை கிடையாது. நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்.
கஷ்டமான ட்ரக் வந்துச்சுன்னா நானே விட்டுருவேன், யோசிக்க மாட்டேன். இது அதே மாதிரி விட்டுருக்கு. எஸ் மக்களே, கரெக்டாக ஒரு பண்டலுக்கு போகிற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ஒரு 12,000 ரூபா வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டெலிவரி வச்சு பண்ணலாம். ஒரு ரேசரை தூக்கி டெலிவரி பண்ண சொல்கிறீங்க பாருங்க மக்களே. நான் மற்றடி சேர்த்து மாத்திரம் வச்சுருந்தேன், மணி ப்ராப்ளம் வரும். இந்த வருஷம் வந்து ஏன்னா நான் மாற்ற போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான். கம்மி ரேட்டு தான் மக்களே, வேறு ஒன்றும் கிடையாது. பிடிச்சிட்டு இருக்குது இதான் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. காரை பிடிக்காததுக்காக முதல் காரணமே பிடிச்சிட்டே இருக்கும். கண்ட்ரோல் ஹெவின்னு தான் பண்ணேன். கடுப்பாத மக்களே, இன்னைக்கு என்ன பண்ணுறது கான்செப்ட் தான். இன்னைக்கு கோல்டு கொடுத்து வாங்கினேங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் வச்சுருக்கேன். ஆனால் அப்பயே சேல் பண்ணிட்டு போய் போடா, நீங்கள் ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு. ட்ரிஃப்ட் அடிக்கக்கூடாது மக்களே. அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் சும்மா தான் வைக்கிறேன். வந்து ட்ரிமிங் சார்ஜ் போயிட்டு நான் எவ்வளோ காசு பேசினாலும் பரவாயில்ல. பிரேக்கிங் மாற்றம் அன்லிமிட்டட் போட நல்லா பிரேக்கிங். உங்களை யாரும் எவ்வளோத்துல போடுறது ட்ரிஃப்ட் அடிச்சுட்டே இருக்கு. ஸ்போர்ட்ஸில் தான் ப்ராப்ளம் வரும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டயரத்துக்கு நல்லா உள்ள செடி வச்சுருக்கேன். அடிச்சா சரி ட்ரிஃப்ட் காரணம் வேறு வழியில் ஜீரோ முடிச்சு தான் போட்டாங்க. ரொம்ப மாற்ற போகிறேன். முகத்தை நான் காட்ட கிழிச்சிட்டு போகிறாங்கண்ணா. 8,000 ஜீரோ கொடுத்தீங்கன்னா அதை மாற்ற போகிறேன். ட்ரிஃப்ட் அடிக்கக்கூடாது மக்களே. நல்ல ஒரு ரிம்மாக போடணும். ரிம்மாக பொறுத்ததுக்கு ட்ரிஃப்ட் அடிக்கணும். இங்கே ட்ரிஃப்ட் அடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ட்ரிஃப்ட் அடிக்கக்கூடாது. ட்ரிஃப்ட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதில் கண்ட்ரோலான ரிம்மு. ஜீரோ ட்ரிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்டே அடிக்க முடியாது. டர்போன்னு ஒரு ரிம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ட்ரிஃப்ட்டு இருந்தாலும் ட்ரிஃப்ட்டுக்கான ரிம். ஆர்சி இந்த ஜிஎஸ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்டுக்கான ரிம்மு.
ஆனால் உள்ளே தள்ளி இருந்துச்சுனாலே அது ட்ரிஃப்ட்டுக்கான ரூமுன்னு அர்த்தம் மக்களே. பாருங்க இங்கே இருக்க எல்லா ரூமும் உள்ளே தான் தள்ளி இருக்கும். ஒரு ரூமு கூட உங்களால் வெளியே பார்க்க முடியாது. ஒரு வெளியே தள்ளாமல் இருந்தாலும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி தான் இருக்கும். விஜய் ட்ரிஃப்ட்டில் 18,000 ரூபாய்க்கு தான் ரூம் இருக்குது. 16,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் இருக்குது. 18,000 ரூம் தான் வந்து அதிகமாக இருக்குது. பிஎஸ்சில் பார்ப்போமா? செலவு பண்ணால் மொத்தமாக காசு எழுதிடுவாங்க. எஸ் இது வந்து வரட்டு 26,000 உங்களுக்கு. நான் வந்து ஸ்டாக் ரேஞ்சில் போட்டிருக்கேன். இப்போ வந்து பிஎஸ்சில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை நான் மாற்றணும்னா இந்த ரூம் இல்லை மகளே. இந்த ரூமில் முதல்ல ட்ரிஃப்ட்டுக்கு தான் செட் ஆகும். இந்த ரூமா இது மக்களே. 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரூமு நான் போடுறதுக்கு நான் போடாமலே வந்துடுவேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு நான் ட்ரிஃப்ட்டுக்காக ரெடி பண்ண மக்களே. நான் முக்கியமாக சொல்லி தருவோம். ஆனால் உள்ள தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயமே இந்த விஷயம் தான் மக்களே. ட்ரிஃப்ட் அடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ட்ரிஃப்ட்டுக்கான கார் எடுத்தால் ட்ரிஃப்ட் அடிக்க பிடிக்கும். அது 31 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி இப்போ ட்ரிஃப்ட் அடிக்க பார்த்தீங்களா? ஒன்றாலே மக்களே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் ரொம்ப லோ லெவல் இருக்குது. லோயஸ்ட் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி நீ 3 நீ 1 நீ வந்து 2 டிஸ்டன்ஸ் நீ 2 சேஷன் பார்த்தா இருக்கும். அப்படி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் தான் வச்சுருக்கேன். ட்ரிஃப்ட் அடிச்சா டிக்கெட்டி நமக்கு ட்ரிஃப்ட்டுக்காக வந்து ரெடி பண்ணவே இல்லை நமக்கு. ட்ரிஃப்ட்டுக்காக பரவாயில்ல ஒழுங்காக ட்ரிஃப்ட் அடிச்சு அடிச்சு போட்டு ஸ்வாக் அடிச்சு சேர்த்து விட்டுறேன். இல்லைன்னா அடிச்சு அடிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. நான் வந்து ஸ்வாகேஜில் சேர்த்துக்கலாம் பைலட். பிரச்சனை பேசாமல் வீடியோ எடுக்கிறது மட்டும் இது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மெசேஜ் வந்தாலே அது கிராஃபிக்ஸே ரொம்ப லோவில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஷேடோ மட்டும் ரொம்ப ஹைலி வச்சுருக்காது. வந்து ஷேடோவோட தான் அவன் பிரச்சனை வந்து நினைக்கிறேன். ஷேடோ ஸ்கூல் மட்டும் ஷேடோ 2 லட்சம் அவன் கரெக்டாக இட்டாலிக்கு ரொம்ப நேரம் ஜப்பான் சூப்பராக இருக்குங்க. ஓகே நம்ம காரை விட்டு ஒரு இடத்துல இறங்குற மாதிரியான இடம் ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து வண்டி ஒரு நிப்பாட்டிட்டு அப்புறத்தோட்ட பேச போகணும். டெலிவரிக்கு ஒரு ஆள் கேட்டிருந்தாங்களா, டெலிவரி வழியில் சேர்க்கணுமான்னு சொல்லி கேட்க போகிறேன். நீங்கள் நிப்பாட்டி ரொம்ப பார்க்கிங் செட்டாக எங்கே இருக்கு பார்த்துட்டு இறங்குவோம். வண்டி வந்து காரை விட்டு இறங்கியாச்சு. இப்போ காரை நிற்கிது பார்த்தீங்களா?
போகலாம். இந்த இறங்கும் பார்த்தீங்கன்னா விஆர் மோடாக ஒன்று கேட்கும். விஆர் மோடு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கார் விட்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா விஆர் மோட் போட மாட்டேன். கரெக்டாக கிராஸ் பண்ணுவேன். இது சூப்பர். கொஞ்சம் விட்டு அப்படி இடிச்சிருப்பாங்க மக்களே. மெசேஜ் நிச்சய மக்களே வரணும் கிடையாது. மற்றவங்க காரெலாம் எல்லாம் நிற்குதா ஏன்ல பெட்ரோல் வந்து சுற்றிட்டு இருக்கேன். ஸோ மக்களே விழிச்சுனால பார்த்தீங்கன்னா நாலு எங்கேயும் போயிட்டே இருக்குது. வீடு தான் டெலிவரி ஷாப் இருக்கு. கஃபே மக்களே டெலிவரி ஷாப் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டெலிவரிக்கான பெட்ரோல் டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் கேட்டுருக்காங்க. நான் போயிட்டு இங்கிட்ட நான் வந்துடுவோம். நாங்களே நாள் கேட்டு சொன்னாங்க ஓகேப்பான்னு சொன்னாங்க. வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியே தான் இருக்குது. போய் வாங்கிக்கோ டெலிவரி பண்ணிவிட்டு கரெக்டாக எங்கேயும் அமுச்சுடு தேவைப்படுற இடத்துக்குலாம் அமுச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. போடி இல்லை ஓடி வந்துட்டு காரை அவங்களால பார்க்க நினைக்கிது பாருங்க. வண்டி அவசரத்தில் ஆன்லைன் ஸ்டண்ட் சேர்த்துக்க